டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறிவிப்பு. தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து ஈரோட்டில் அமலுக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிகள். கட்டுப்பாடுகள், சோதனைகள் தீவிரம். இவிஎம், விவிபேட் நடைமுறைகளில் குளறுபடி ஏற்பட வாய்ப்பே இல்லை. இந்திய தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மதுரையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணி. மேலூரில் தொடங்கிய பேரணி தமுக மைதானத்தில் கண்டன முழக்கத்துடன் நிறைவடைந்தது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மதுரை தமுக மைதானத்தில் கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் தடுப்புகளை அகற்றி முன்னேறி சென்றதால் பரபரப்பு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம். மக்கள் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து திமுகவின் நாடக போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி அளித்தது எப்படி எனவும் கேள்வி. டங்ஸ்டன் போராட்டம் பாஜக அரசுக்கு எதிரானது என்பது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்த இபிஎஸ்க்கு அமைச்சர் ரகுபதி கேள்வி. அரசியல் ஆதாயத்திற்காக இபிஎஸ் பாஜகவோடு கள்ளக்கூட்டணி வைத்து செயல்பட்டு வருகிறார். டங்ஸ்டன் போராட்டம் குறித்த எடப்பாடி பழனிசாமியின் எக்ஸ் தள பதிவை குறிப்பிட்டு ரகுபதி விமர்சனம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டம் மற்றும் பேரணி நடத்த சில கட்டுப்பாடுகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியது. வாகனத்தில் பேரணியாக செல்ல காவல்துறையினர் கூறிய நிலையில் அதனை போராட்டக்காரர்கள் மறுத்ததாகவும் அமைச்சர் விளக்கம். ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரின் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் 5 மணி நேரத்திற்கு மேலாக தொடரும் ரெய்டு. சென்னையில் கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்புடைய 26 இடங்களில் ஐடி ரெய்டு. ஜேஆர் மெட்டல், எஸ்பிஎல் நிறுவனங்கள் மீதான வரி ஏய்ப்பு புகாரில் அதிகாரிகள் நடவடிக்கை. ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என கூறி கண்டன முழக்கம். தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு மட்டும் போராட்டத்திற்கு அனுமதியா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி.
ஆளுநரை விமர்சித்து கருத்து பதிவிடும் முதலமைச்சருக்கு மாணவி வன்கொடுமை குறித்து கருத்து கூற நேரம் இல்லையா எனவும் ஆவேசம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை கடந்த முறை போன்று அல்லாமல் நேர்மையாக நடத்துவார்கள் என்று நம்புகிறோம். போட்டியிடுவது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் பேசி முடிவு அறிவிக்கப்படும் என அண்ணாமலை பேட்டி. உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்காக திமுக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்ப திமுக போராட்டம் நடத்தியுள்ளதாகவும் சாடல். திமுகவுக்கு சாமரம் வீசி கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய்விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சுயநலவாதிகள் என விமர்சித்த ராசா குறித்த கேள்விக்கு அண்ணாமலை பதில். HMP வைரஸ் பரவல் தொடர்பாக பதற்றம் வேண்டாம். முன்னெச்சரிக்கையாக முகக்கவசம், தனிமனித இடைவெளியை பின்பற்றலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். HMP வைரஸ் பரவல் எதிரொலியாக நீலகிரியில் முகக்கவசம் கட்டாயம். கர்நாடக கேரள எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் ஆட்சியர் உத்தரவு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு UGC எச்சரிக்கை. ஏற்காவிட்டால் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் வழங்கும் பட்டங்கள் செல்லாது என மத்திய அரசிடம் UGC அறிக்கை சமர்ப்பிப்பு. UGC விதிகளில் திருத்தம் செய்துள்ளதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். விதிகளை தன்னிச்சையாக மாற்றுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவு. தைப்பொங்கல் நாட்களில் UGCயின் நெட் தேர்வுகளை நடத்தக்கூடாது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விவாதிக்க வாய்ப்பு. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரனின் வீட்டில் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு. கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக கிடைத்த தகவலின் பேரில் அளவிடும் பணி. திமுக MP கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் 5 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனை. வங்கி ஊழியர்கள் 2 உட்பட 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டுவரப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா? தமிழக அரசு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறைத்துறை தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் 111 ஆவணங்கள் பறிமுதல். கைதிகள் தயாரிக்கும் பொருட்களில் ஊழல் நடந்ததாக வந்த புகாரில் விசாரணை தீவிரம். சீமான் மீது தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்காக DIG வருண்குமார் ஆஜர். தனது தரப்பு விளக்கத்தை திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்த நிலையில் விசாரணை ஒத்திவைப்பு. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகான் மகனுக்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோவில் கைது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. PSLV C-60 ராக்கெட்டில் விண்வெளியில் விடுவிக்கப்பட்ட காராமணி பயிர் வீடியோவை வெளியிட்டது இஸ்ரோ. விசாரணை முகமைகளுக்கு குற்ற வழக்குகளை பிரத்யேகமாக அளிக்கும் CBIயின் பாரத் போர் புதிய போர்ட்டலை தொடங்கி வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்தியா மலேசியா இடையேயான முதல் பாதுகாப்பு விவகார பேச்சுவார்த்தை. கூட்டு பாதுகாப்பு பயிற்சி, இணைய பாதுகாப்பு குறித்து ஆலோசனை என தகவல். அஸ்ஸாம் மாநிலம் டிமா ஹசாவ் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேரை உயிருடன் மீட்கும் பணி 2ஆம் நாளாக தீவிரம். திபெத்தில் உள்ள ஷிகாட்சே நகரில் அடுத்தடுத்து நிலநடுக்கம். பலி எண்ணிக்கை 95ஆக உயர்ந்த நிலையில் இந்தியாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. துபாயில் கார் ரேஸ் பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய அஜித். காயமின்றி அஜித் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்த வீடியோ இணையத்தில் வைரல்.